بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي خلق السماوات والأرض وجعل الظلمات والنور ثم الذين كفروا بربهم يعدلون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று தராவியுடைய தொழுகையிலே சூரத்துல் அன்ஆம் என்ற சூறாவை முழுமையான முறையிலே தராவி தொழுகையிலே ஓதி காட்டப்பட்டது. அன்ஆம் என்று சொன்னால் கால்நடைகள், ஜான்வருக்கு சொல்வாங்க அன்ஆம். ஆடு, மாடு, ஒட்டகம். அந்த கால்நடைகளுக்கு பெயர் தான் அரபியிலே அன்ஆம் என்று பெயர். இந்த சூறாவிற்கு அன்ஆம் என்ற பெயரை ஏன் வைக்கப்பட்டது? கால்நடைகள் சம்பந்தமாக இந்த சூறாவிலே அல்லாஹ் எதை சொல்கிறான் பாருங்க சகோதரர். இந்த சூறா ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இறக்கப்பட்ட சூறா, மக்கியா சூறா என்று சொல்வார்கள். பொதுவாகவே மக்கியா சூறாவிலே பார்த்தால் அல்லாஹ் 3 விஷயங்களை சொல்லி காட்டுவான். தௌஹீது, ரிசாலத்து, ஆகிரத், நான் ஒருவன் தான் அப்படின்ற விஷயத்தையும், நபிமார்கள் அனுப்பப்பட்ட விஷயத்தையும், ரிசாலத் ரசூல்மார்கள் அனுப்பப்பட்ட விஷயங்களையும், மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை தான் ஆகிரத். இந்த 3 விஷயங்களை அந்த மக்கியா சூறாவிலே அதிகமாக அல்லாஹ் சொல்லுவான். என்று சொன்னால் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி நபி அவர்களுடைய முழு வேலையே அல்லாஹ்வின் பக்கம் மக்களுக்கு தாவத்து கொடுப்பதுதான். அல்லாஹ்வை மக்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்த வேண்டும். எப்படி ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலம் வரையும் எல்லா நபிமார்கள் அல்லாஹ்வின் பக்கம் தாவத்து கொடுத்தார்களோ, அதே மாதிரி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து கிடைத்து 13 வருட காலங்கள் மக்கா மாநகரத்தில் இருக்கும் பொழுது அனைத்து மக்களுக்கு முன்னாடி அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த தன்மையை, வஹ்தானியத்தை மக்களுக்கு போதித்தார்கள். இப்ப நபி அவர்கள் வஹ்தானியத்தை மக்களுக்கு சொல்கின்ற நேரத்திலே மக்காவுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது? மக்காவுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால் 365 கடவுள்களை, சிலைகளை காபத்துல்லாவுக்குள்ள வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். காபத்துல்லாவுக்குள்ளவே பிரபலியமான ஒரு 4 சிலைகள், 4 கடவுள்கள் இருப்பாங்க. ஒன்று ஹுபுலு, லாத்து, உஸ்ஸா, மனாத். தாயிஃப் நகர மக்கள் சிலை ஒரு கடவுளை வணங்குவார்கள். மக்காவில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்திலே நஹ்லா என்ற இலாக்காவை சேர்ந்தவர்கள் ஒரு கடவுளை வணங்குவார்கள். மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் ஹுபுல் என்ற கடவுளை வணங்குவார்கள். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கடவுளை வணங்குவார்கள். இப்படி அவர்களுடைய சிலைகளை, அவர்களுடைய கையினால் செய்யப்பட்ட சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். அதுல 4 கடவுளை பார்த்தா அதுல ஒன்று ஷைத்தான், இன்னொரு நல்ல மனிதர், இன்னொன்று முல்க ஷாமில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு சிலை, அதான் ஹுபுல். இன்னொன்று ஒரு கபீலாவை சேர்ந்த ஒரு கூட்டம் உஸ்ஸா என்ற ஒரு கடவுளை வணங்கி கொண்டிருந்தது. இப்படி நாலாபுரத்திலே ஷிர்க்குடைய மர்க்கஸாக மக்காவை ஆக்கிவிட்டார்கள். அந்த மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் நபி அவர்கள் வருவதற்கு முன்னாடி ஷிர்கில் எந்த அளவுக்கு மூழ்கி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஷிர்க்குக்கு எதிராக, குஃபுருக்கு எதிராக யாராவது பேசினால் உடனே அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள், ஊரை விட்டும் நாட்டை விட்டும் ஒதுக்குவார்கள். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போதுதான்
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நாட்டு மக்களுக்கு முன்னாடி நபி அவர்கள் நபியாக அனுப்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே நுபுவத்தை கொடுத்து நபியாக அனுப்புகிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 13 வருட காலங்களிலே நபியுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருந்தது சொன்னால், இரவு பகலா நபி அவர்கள் தூக்கமே இல்லை. மக்களுக்கு கொடுத்த தாவத், மக்காவில் எந்த தெருவில் நீங்கள் பார்த்தாலும் சரி, எந்த ஓடையில் நீங்கள் போனாலும் சரி, எந்த மலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஆடு மேய்க்க கூடியவன் அவனிடத்தில் போய் தாவத்து கொடுப்பார்கள். அதே மாதிரி விவசாயி அந்த மனிதத்தில் போய் தாவத்து கொடுப்பார்கள். பெரும் பெரும் வியாபாரிகள் அங்கும் தாவத்து கொடுப்பார்கள். ஹஜ்ஜுடி காலத்தில் ஹாஜிகள் மினா முஸ்தலிஃபா அரஃபா மைதானத்துக்கு வந்தால் அங்கு போய் தாவத்து கொடுப்பார்கள். எல்லா மக்களுக்கு மத்தியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுங்கள், நீங்கள் வெற்றியாளர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முழுவதும் இதே தாவத்து தான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தாவத்து கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே, மக்காவாசிகள் மத்தியிலே ஒரு தவறான மூட நம்பிக்கை இருந்தது. என்னன்னா, அல்லாஹ்வையும் வணங்குவாங்க, அல்லாஹ்வோடு சேர்ந்து சில கடவுள்களை வைப்பாங்க, கூட்டாளியை ஆக்கி கொள்வார்கள். இது ஷிர்க்ன என்ன, அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு நபரை ஆக்கி கொள்வது. உதாரணமாக அல்லாஹ்வை வணங்குவாங்க, அல்லாஹ்விடத்தில் துவா செய்வாங்க, அதோடு சேர்ந்து லாத்து உஸ்ஸா மனாத்து ஹுபுல் இந்த நாளையும் சேர்ந்து வணங்குவார்கள். ஏன்னா அல்லாஹ்வை போய் நாம் சந்திக்கணும், அல்லாஹ்விடத்தில் உதவி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த நாளுடைய சிபாரிசு இல்லாமல் அங்க போக முடியாது. இப்படி நினைத்து கொண்டுதான மக்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு கொடுமையான ஒரு மூட நம்பிக்கை என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு ஆடு அறுத்தாலோ அல்லது ஒட்டகத்தை அறுத்தாலோ கொஞ்சம் கறி அல்லாஹ்வுக்கு, இன்னும் கொஞ்சம் கறி அவர் வணங்கக்கூடிய சிலைகளுக்கு, இன்னும் கொஞ்சம் கறி மற்ற மக்களுக்கு, இப்படி பிரிப்பாங்க. அதே மாதிரி அல்லாஹ் அல்லாத கடவுள், அந்த 4 கடவுளுக்கு இது பார்த்தீங்கன்னா, அதாவது லாத்து உஸ்ஸா மனாத்து ஹுபுல், இதன் மீது நேர்ச்சை செய்வார்கள், மன்னச் செய்வார்கள். சாயிபா வலா வசீலத்தின் வலா ஹாமின், சில ஒட்டகங்களை நேர்ச்சை செய்வாங்க. அந்த ஒட்டகத்தை யாருமே அறுக்கக்கூடாது, அந்த ஒட்டகத்தை அடிக்கக்கூடாது. அந்த ஒட்டகம் என்பது ஒரு புனிதமானது. அந்த கடவுளுடைய பெயரில் நேர்ச்சை செய்து விடுவார்கள். நான் ஒரு வருஷத்துக்காக வேண்டி இதை நான் வாங்கி விட்டுட்டேன், இந்த ஹுபுல் என்ற கடவுளுக்காக வேண்டி நான் அவருடைய பெயரில் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அது தெரு தெருவா சுத்தும். எது? அந்த ஒட்டகம். நம்ம காலத்தில் நாகூர் கடை சுத்ததா இல்லையா? நம்மளும் என்ன செய்யறோம்? அதாவது என்ன, மூட நம்பிக்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம குர்பான் அல்லாஹ்வுக்காக வேண்டி யாருக்கான கொடுக்குறோங்க? நேர்ச்சையும் அல்லாஹ்வுக்கு தான், குர்பானியும் அல்லாஹ்வுக்கு தான், சதகாவும் அல்லாஹ்வுக்கு தான், அகீகாவும் அல்லாஹ்வுக்கு தான். அகீகா குர்பானி எல்லாம் அறுத்து முடிச்ச பிறகு அல்லாஹ் இடத்துல என்ன துவா செய்கிறோம்? அல்லாஹும்ம தகப்பல் மின்னி, அல்லாஹும்ம தகப்பல் மின்னி, அல்லாஹ் என்னுடைய தரப்பில் இருந்து இந்த குர்பானி கபூல் செய்து கொள். கமா தகப்பல்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு தரப்பில் இந்த குர்பானி ஏற்றுக்கொண்ட மாதிரி எங்களுடைய குர்பானி ஏற்றுக்கொள் சொன்ன பிறகு அல்லாஹும்ம லக்க வ மின்க, என்ன சொல்றோம்? அல்லாஹும்ம லக்க வ மின்க, யா அல்லாஹ் இது உனக்காக வேண்டி உள்ளது, உன்னுடைய தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டது. கடுகு அளவு கூட சந்தேகம் இல்லாமல் முழுக்க முழுக்க குர்பானியுடைய அமலை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறோம். ஆனால் மக்காவாசிகள் இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி, நபி அவர்கள் நபியா அனுப்பப்படுவதற்கு முன்னாடி ஆடு மாடு ஒட்டகங்களை அல்லாத சிலைகளுக்காக வேண்டி, கடவுளுக்காக வேண்டி நேர்ச்சை செய்வார்கள். அது இபாதத்தான் நினைப்பாங்க. நம்முடைய காலத்தில் கூட சில பேர் செய்யறாங்க அந்த மாதிரி. அவுலியாக்களுடைய பெயரில் ஆடு விடுவது, அவுலியாக்கள் பெயரில் மாடு விடுவது, அவர் பிறந்த நாள் வரும்போது அந்த ஆட்டை அறுப்பது, அல்லது அவர் மௌத்த நாள் வரும்போது அந்த ஆட்டை அறுப்பது, அது வீட்டில் உட்கார்ந்தா அது ஒரு புண்ணியமாக இஸ்ஸத்தா நினைப்பது. அதுவும் அந்த ஆடு நம்ம வீட்டுக்கு முன்னாடி பிஷா போயிடுச்சுன்னா அதை விட ஒரு பர்க்கத்து எதுவுமே இல்லை. நம்ம ஆள் நினைச்சாங்க ஒரு காலத்தில், இப்ப இல்ல. தப்லீகுடைய பர்க்கத்தில் அல்லாஹ் அதெல்லாம் ஒழிச்சிட்டான். அதாவது தப்லீகுடைய மக்கள் ஈடுபாடு ஏற்பட்ட பிறகு 99% போயிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ்.
ஆனா மன்னத் என்பது இருக்கிறது, எப்படி தொழுவது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமோ, ஜகாத் கொடுப்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமோ, ஹஜ் செய்வது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமோ, அதே மாதிரி மன்னத் செய்வதும் கூட அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் செய்ய வேண்டும். உதாரணமாக நான் +2ல பாஸ் ஆயிட்டேனா அல்லாஹ்வுடைய பெயர்ல என்ன செய்றேன், ஒரு ஆடு அறுத்து கொடுக்கிறேன். ஒரு ஆடு தலை ஆட்டுறாரு பாரு, +2 அவரு அப்படி கொடுக்கிறது. என் வியாபாரம் இந்த வருஷம் நல்லா ஆயிடுச்சு, ஒரு 10 லட்சம் ரூபாய் என்னுடைய வருமானம் தாண்டிச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பெயர்ல ஒரு சதகா தரேன். இந்த மாதிரி தான் செய்யணும். நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன், நல்ல ஒரு பைக் ஒன்று வாங்கினேன்னா ஷாகுல் அவுலியா மேல ஒரு ஆடு அறுத்து கொடுக்கிறேன், ஜாயிஸ் இல்ல. அது என்ன இல்லை, அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆடு அறுப்பது, அல்லாஹ்வுக்காக வேண்டி சதகா செய்வது, அல்லாஹ்வுக்காக நேர்ச்சி செய்வது, இது ஷரியத்தில் அனுமதி. இந்த அதாவது இது மாதிரி எல்லாம் இல்லாமல் அரபு நாட்டு மக்கள் நபி அவர் வருவதற்கு முன்னாடி அவர்களுடைய முழு நேர்ச்சை மன்னத்தை அவர்கள் வணங்கக்கூடிய சிலைகளிடத்திலே அவர்கள் வைப்பார்கள், மன்னச் செய்வார்கள். அது முழுமையாக அல்லாஹ் தடை செய்தான். அதனால் தான் இந்த சூராவுடைய ஸ்பெஷலிஸ்ட் என்ன தெரியுமா, அன்ஆம் என்ற சூரா மற்ற சூறாக்கள் மாதிரி இது இல்லை. நபி அவர்கள் ஒட்டகத்தில் போறாங்க, அந்த வஹி அந்த நேரத்தில் இறங்குது. இறங்குவது மட்டுமல்ல, அந்த வஹியுடைய வெயிட் தாங்க முடியாம ஒட்டகம் உட்கார்ந்துக்குச்சு. ஒட்டகம் என்னாச்சுங்க, உட்கார்ந்துக்குச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த முழு சூரா அப்படியே அல்லாஹ் இறக்கினான். பொதுவாகவே ஆயத்து சூறாக்கள் இறக்கும் பொழுது ஜிப்ரீல் மட்டும் வருவார். ஆனால் அன்ஆம் என்ற சூரா இறக்குகின்ற நேரத்திலே அல்லாஹ் ஜிப்ரீலோடு சேர்த்து 70,000 ஃபரிஷ்தாக்கள் இறங்கினார்கள். ஏன்னா உலகத்தில் உள்ள மக்களே, அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். முக்கடவுளோ பல கடவுளோ அல்ல, ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு குதா, அல்லாஹ் மட்டும்தான் என்ற சத்தியமான செய்தியை இந்த அன்ஆம் சூராவிலே சொல்லி காட்டுகிறான். மூட நம்பிக்கை அல்லாஹ் ஒழிக்க சொல்கிறான். இபாதத்துக்கு அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இஸ்திஆனத் உதவி தேடுவது அல்லாஹ்விடத்தில் மட்டும் கூடும். மன்னச் செய்வது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் கூடும். குர்பானி கொடுப்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் கூடும். அந்த பொக்தமான நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் கொண்டு வரணும். பாருங்க, முதல் அல்லாஹ் பேனாவை படைச்சான். இந்த பேனா இல்ல, பொதுவா உங்களுக்கு விளக்கத்துக்கான சொல்றேன். பேனாவை அல்லாஹ் படைச்ச ஃபர்ஸ்ட் மக்லூக் பேனா. அந்த பேனாவை பார்த்து அல்லாஹ் சொன்னா உக்துப், எழுது அப்படின்னா. பேனா அல்லாஹ்விடத்தில் பேசுது, மா அக்துப், நான் என்ன எழுதுவது. 4 விஷயத்தை எழுதுன்னா அல்லாஹ். எத்தனை விஷயத்தை எழுத சொன்னா, அட சொல்லுங்களேன், 4 விஷயத்தை எழுதுன்னா. லா இலாஹ இல்லல்லாஹ் எழுது, இபாதத்துக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்ல, அல்லாஹ் மட்டும்தான் குதா. எதுச்சு லா இலாஹ இல்லல்லாஹ். எது இந்த பேனா, முதல் வார்த்தை எழுது. இரண்டாவது எழுது அப்படின்னா அல்லாஹ். இரண்டாவது அந்த பேனா என்ன எழுதுன்னு கேட்டுச்சு. முஹம்மதுன் ரசூலி, முஹம்மது என்னுடைய ரசூல் என்று எழுதுன்னு அல்லாஹ். அந்த பேனா தக்தீர் எழுதக்கூடிய பேனா, அந்த இரண்டாவது வார்த்தை முஹம்மதுன் ரசூலின் எழுதுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேரை எழுதி இது அல்லாஹ்வுடைய ரசூல் என்று எழுதியது. மூணாவது எழுது என்று அல்லாஹ் சொன்னான். அந்த பேனா கேட்டது என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டது. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷா பேனாவிடத்தில் சொல்கிறான், வலம் யஸ்பிர் அலா பலாஇ, வலம் யஸ்பிர் அலா பலாஇ, என்னுடைய ஆஸ்மாயிஷிலே, என்னுடைய சோதனையிலே யார் பொறுமையா இருக்க மாட்டாரோ. நான் சில பேருக்கு ஆஸ்மாயிஷ் கொடுப்பேன், சில பேருக்கு சோதனைகளை தருவேன், சில பேருக்கு இம்திஹான் தருவேன். வியாபாரத்தில் மேல கீழே ஆகும், குடும்பத்தில் மேல கீழே இருக்கும், பரேஷானி ஹாலத் இருக்கும். இதுவெல்லாம் ஒரு சோதனை. இதுல என்னங்க, என்னுடைய சோதனையில யார் பொறுமையா இருக்க மாட்டாரோ, வலம் யஷ்குர் அலா நிஅமாஇ, நான் கொடுத்த நிஅமத்துக்கு யார் சுக்ரியா செய்ய மாட்டாரோ. அல்லாஹ் நமக்கு என்ன நிஅமத்தை தந்திருக்கிறானோ, அல்லாஹ் நமக்கு என்ன நிஅமத் தந்திருக்கிறானோ அதுக்கு அல்லாஹ்க்கு என்ன செய்யணும் நம்ம, அத சொல்லுங்களேன், शुक्रिया से शुक्र है अल्लाह की तारीफ चाहिए अल्हम्दुलिल्लाह भाई कैसा व्यापार क्या की चल के हजरत क्या की चल के ना शुक्रिया இல்லைன்னு அர்த்தம் சரி என்ன எப்படி பை வியாபாரம் பரவாயில்லை இது ஒரு ஜவாப் மூணாவது ஜவாப் என்னப்பா வியாபாரம் பரவாயில்லையா வேஸ்ட் ஹஜரத் ஒண்ணுமே இல்ல ரம்ஜான் மாதிரி ஆகுது இது
நாலாவது ஜவாப் என்ன? என்ன வியாபாரம் பரவாயில்லையா பாய்? அல்ஹம்துலில்லாஹ். என்னங்க? அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்ஹம்துலில்லாஹ்லே சுக்ரியா இருக்கு. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் உலகத்துடைய ஆட்சி தந்தான். அவர் கிராத் ஓதினால் வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் வந்து உட்கார்ந்து அவர் தௌராத் அந்த ஜபூருடைய கிராத்து கேட்கும். இரும்பு பிடிச்சாருன்னா அது தண்ணி மாதிரி ஆயிடும். முதல் இன்ஜினியர் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான். உலகத்துடைய ஆட்சி கொடுத்தான் அல்லாஹ். பைத்துல் முகத்தஸ் ஃபவுண்டேஷன் போட்டார், அவரு தான் போட்டாரு. இவ்வளோ நியாமத்து கொடுக்கப்பட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்துல கேட்க, ரப்பே எனக்கு இவ்வளவு நியாமத்து நீ தந்திருக்கிறாயே, நான் உனக்கு நன்றி செலுத்துவது. इतना नियामत तू दिया है, मैं कैसा शुक्र अदा करना बता, वैसा मैं अदा करता हूं. अल्लाह சொன்னா நீ அதா பண்ணிட்ட, நீ நன்றி செலுத்தி விட்டாய் தாவூதே. அல்லாஹ் இது நன்றி செலுத்தலையே நான். அப்ப அல்லாஹ் சொல்றான், என்னுடைய நியாமத்தை நீ அனுபவித்து எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு இஹ்சாஸ் உணர்வு உள்ளத்தில் வருது பாத்தியா, அதுவே நன்றியா மாறிடுச்சு. அப்ப அல்லாஹ் நாலாவது வார்த்தை அந்த பேனாவை எழுத சொன்னா, வலம் யஷ்குர் அலா நிஅமாஇ, வலம் யஷ்குர் அலா நிஅமாஇ, என்னுடைய நிஅமத்துக்கு யார் சுக்ரியா செய்ய மாட்டாரோ ஃபல்யத்தகித் ரப்பன் சிவாஇ, என்னை விட்டு விட்டு வேற யாரையாவது குதாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். என்னை விட்டுடுங்கன்ற அல்லாஹ். என்னை ஒருவனா ஏற்றுக்கொள், என் முகமது ரசூலா ஏற்றுக்கொள், என்னுடைய ஆஸ்மாயிஷிலே நீ அதாவது என்ன சோதனையில பொறுமையாயிரு, அதே மாதிரி என்னுடைய நியாமத்துக்கு சுக்ரியா செய், இருந்தால் நான் உன்னுடைய ரப்பு, நீ ஏற்றுக்கொள்கிறாய். இந்த நாளுக்கு நீ ஒத்து வரலையா, ஃபல்லத்தகித் ரப்பன் சிவாஇ, அந்த மனிதத்தில் சொல் எழுதுன்ற அல்லாஹ் பேனாவை பார்த்து, என்னை விட்டு விட்டு வேறு நபரை ரப்பாக ஏற்றுக்கொள் என்பதா அல்லாஹ் முதலாக வார்னிங் செய்கிறான். எவ்வளவு நியாமத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானோ. அன்பானவர்களே, உடல் உறுப்புகள் சலாமத்தா இருப்பது மிகப்பெரிய நியாமத். உலகத்தை நாம் சிந்தித்து பார்ப்பது இரண்டாவது தான். அது வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களிலே நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு நியாமத்தை தந்திருக்கிறேன். ஒரு அளவுக்கு நுரையீரல்ல தண்ணி இருக்கிறது, மூச்சு விட்டு மூச்சு வாங்குறோம். நுரையீரல்ல அதிகமா தண்ணி வந்தா மனுஷன் ஐசியூல போயிடுறான். ஐசியூல உள்ள போன ஒரு நாளைக்கு மூச்சு விட்டு மூச்சு வாங்குவது மருந்துக்கு 25,000 ரூபாய் ஆகுது. எவ்வளவு ஆகுதுங்க? 25,000 ரூபாய். இப்ப ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு நாம் 25,000 ரூபாய் அளவுக்கு மூச்சு விட்டு மூச்சு வாங்குறோம்னா, பிறந்ததிலிருந்து எவ்வளவு மூச்சு விட்டோம், எவ்வளவு மூச்சு வாங்கணும்? நம்மளால பணம் கட்ட முடியுமா? எவ்வளவு பார்வை பார்த்து இருக்கிறோம். இந்த கண்ணை பாதுகாப்பதற்கு ரப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த ரப்பை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் புருவத்தை படைத்திருக்கிறான். மூளை பாதுகாப்பதற்கு பலவிதமான எலும்புகளை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். ஒண்ணு இல்லைங்க, இந்த மூக்கு இங்க படைக்கிறது, இந்த மூக்கு இங்க படைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அட சொல்லுங்களேன். உடம்புல 360 ஜாயிண்ட்டுகள் இருக்கிறது. அந்த ஜாயிண்ட் வேலை செய்யாம அப்படி குச்சிமா 2 இருந்தா நம்மளால நடக்க முடியுமா? அட சொல்லுங்களேன். எவ்வளவு கோடிக்கணக்கான நியாமத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இந்த எல்லா நியாமத்துகளை அனுபவிக்கக்கூடிய நீங்கள் என்ன ஒருவனாக ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு கேட்கிறான் அல்லாஹ். உங்களே நீங்கள் பாருங்க. இந்த சூறாவில் சாராம்சம் அதுதான். கல்லின் பக்கம் ஓடுறீங்களே, சிலையின் பக்கம் ஓடுகிறீர்களே, உங்களுடைய கையால் செய்யப்பட்டது ஆச்சு அந்த சிலை. நீ வணங்கினால் எந்த விதமான நீ வணங்கினால் உனக்கு எந்த பிரயோஜனத்தை தராது. வணங்கலன்னா உன்னை அடிக்கவும் செய்யாது. ஒரு ஜட பொருள் அது. அதுக்கு முன்னாடி போய் சஜிதா செய்றீங்களே. இந்த 7 வானம் 7 பூமி உங்களை, ஆகிரத்தை மௌத்தையும் ஜஹன்னமை ஜன்னத்து படைச்ச நான் இருக்கிறேனே, என்னை விட்டு விட்டு ஏன் நீங்க வேற நபரிடத்தில் ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அந்த மக்கள் சொன்னாங்க, நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழியில தான் போறோம். யாரு? மக்காவாசிகள் சொன்னாங்க. யார் வழியில போறோம்? நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ரூட்ல போனாரோ அந்த ரூட்ல நாங்க போறோம் தான். அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரூட் உங்களுக்கு வேணுமா? குல் இன்னனி ஹதானி இலா சிராத்தின் முஸ்தகீம் தீனன் கியமம் மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய தீன் நேரானது. மில்லத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மில்லத்து மார்க்கம் சுத்தமானது. அவர் தீனுல் இஸ்லாத்தில் இருந்தார். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் ஷிர்க் வைக்கக்கூடிய நல்லை பக்கா தௌஹீத்வாதியாக இருந்தார் என்று அல்லாஹ் அந்த மக்களுக்கு முன்னால் சத்தியமிட்டு சொல்லி, வா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை சொல்றவா. தௌஹீதுடைய தந்தை அவர், வஹ்தானித்துடைய அப்பா அவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
ஒரு தடவை அவருடைய தந்தை சிலைகளை செய்து அவர் கையில கொடுத்து மார்க்கெட்ல போய் வியாபாரம் செய்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு. மார்க்கெட்ல போன காலையிலிருந்து மதியம் வரையும் யாருமே அந்த சிலை வாங்கல. ஆசர் சொல்லி அனுப்புறாரு அப்பா, இவருக்கு பசி ஏற்பட்டுச்சு, ஏதாவது சிலை நம்ம வியாபாரம் செய்திருந்தால் பணத்தை வச்சு நம்ம சாப்பாடு வாங்கி இருக்கலாம். அந்த சிலை கோதுமை மாவால் செய்யப்பட்டது. எதுல சொல்லுங்களேன், கோதுமாவால் செய்யப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எனக்கு பசி வந்துச்சு, அந்த சிலையுடைய கையை நான் உடைச்சு தின்னேன், காலை உடைச்சு தின்னேன், தலையை உடைச்சு தின்னேன், 2 சிலை தின்னுட்டேன். யார் சொல்றா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சாயந்தரம் ஆகி வியாபாரம் ஆகல, வியாபாரம் ஆவாதனால வீட்டுக்கு போனேன். எங்க அப்பா அந்த முதலீடு பொருளை பார்த்தாரு, 2 சிலை காணாது. எங்கப்பா 2 சிலை வித்த பணம் எங்கன்னு கேட்டாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், வாலிபர் சொல்லுகிறார், வியாபாரம் ஆகல, அப்ப எங்க 2 சிலை? எனக்கு பசி வந்துச்சு, நான் தின்னுட்டேன். என்னடா குதாவை தின்னுட்டு நீ? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, உன் கையால் செய்த சிலை அப்பா, உண்மையிலே இதுக்கு ஒரு தாக்கத்து இருந்திருந்தால், நான் கை உடைக்கும் போது, கால் உடைக்கும் போது, தலை உடைக்கும் போது என்னை தடுத்து இருக்கணுமே, ஏன் என்னை தடுக்கல? இதுவெல்லாம் மூட நம்பிக்கை. நம்ம படைத்தன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது ஆசர் பயந்துட்டாரு. இது நம்ரூதுக்கு தெரிந்தா உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்திட்டார். இவர் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை வெளியாக்கி விட்டார். அந்த வாலிபர் வருகிறார் வெளியே, வாலிப பருவத்திலே வருகிறார். இன்னைக்கு வாலிபன் எப்படி சுத்துறான்? வெளியே வந்தாலே பயமா இருக்குது. வாலிபன் வெளியே வந்தாலே இன்னைக்கு வெளியே சும்மாவே சுத்தி கொண்டிருக்கிறான். அன்னைக்கு வீட்டை விட்டு வாலிபர் வெளியே வருகிறார். அல்லாவை தேடி போற. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்றான், இரவு நேரத்தில் பார்க்கிறார், வானத்திலே நட்சத்திரங்கள் மின்னுகிறது. ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலா கௌகபா கால ஹாதா ரப்பி. மின்னக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்து சொல்கிறார், இந்த நட்சத்திரம் தான் என்னுடைய ரப்பு என்று சொல்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்புறமா இரவு ஆகி பகல் ஆனா கொஞ்ச நேரத்தில் அந்த நட்சத்திரங்கள் மறைந்து விடுகிறது. ஓஹோ, உதயமாகி மறையக்கூடியது நம்முடைய குதாவா இருக்க முடியாது. அடுத்த நாள் இரவு வானத்தை பார்க்கிறார், சுடர்விடக்கூடிய அற்புதமான அந்த நிலாவை பார்க்கிறார். நிலவை பார்த்து சொல்கிறார், ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகன் கால ஹாதா ரப்பி. இது என்னுடைய ரப்பு, எவ்வளவு பிரகாசமா இருக்கிறது இந்த சந்திரன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. அது காலையில அதுவும் மறைந்து விடுகிறது. 3வது நாள் காலையில் அதிகாலையிலே பெரிய சூரியன் பளபளப்பாக உதயமாகிறது. உதயமாக நேரத்திலே உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஃபலம்மா ரஅஷ் ஷம்ஸ பாஸிகத்தன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர். சந்திரனை விட, அதே மாதிரி நட்சத்திரங்களை விட இந்த சூரியன் எவ்வளவு பெருசா இருக்கிறது, இதுதான் என்னுடைய பெரிய ரப்பு என்று எண்ணிக்கொண்டிருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாலை நேரம் ஆன உடனே அந்த சூரியனும் மறைந்து விடுகிறது. உதயமாகி துலூ ஹோக்கர் குரூப் ஹோனே வாலா, உதயமாகி மறையக்கூடிய எதுவும் என்னுடைய ரப்பாக இருக்க முடியாது என்று சொல்லி அல்லாஹ்வை பார்க்காமலே, அல்லாஹ் எப்படி இருக்கிறான்னு தெரியாமலேயே இந்த உம்மத்துக்கு முதலாக அல்லாஹ்வை கொண்டு இப்படிதான் ஈமான் கொள்ள வேண்டும் என்று எடுத்து சொன்னவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் சொல்கிறார், இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா. நானே சொல்லிவிட்டீங்க, சொல்லுங்களேன். வமான இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி, அந்த ரப்புடைய முகத்தை நோக்கி நான் முன்னோக்கி விட்டேன். எந்த ரப்பு? ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா. 7 வானம் 7 பூமியை முன்மாதிரி இல்லாமல் படைத்தான் அல்லாஹ். முன்மாதிரினா என்ன? இந்த பேனா எவன் ஆரம்பிச்சானோ, எவன் தயாரிச்சானோ, தயாரித்த பிறகு இந்த பேனா மாதிரி ஒரு 50 பேனா தயாரிக்கலாம். இது ஒரு முன்மாதிரி, நமூனா, இது டெமோ. இதை பார்த்து 10 பேனா தயாரிக்கலாம். ஆனா 7 வானம் 7 பூமி அல்லாஹ் படைச்சானே, இதுக்கு முன்னாடி ஒரு டெமோவே இல்லை, அவனே உருவாக்கினான். ஒரு நமூனாவா இல்லை, நமூனா இல்லாமல் படைத்தான் 7 வானம் 7 பூமி அல்லாஹ். சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வமா அன மினல் முஷ்ரிக்கீன், நான் முஷ்ரிக்கீன்ல உள்ளவன் அல்ல, நான் பக்கா முசல்மான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறீங்களே மக்களே, பாருங்கள், எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மில்லத்தை நீங்க பின்பற்றின்னு சொல்றீங்களோ அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு அல்லாஹ்வை வணங்கினார்கள். இந்த வஹ்தானியத்தை உள்ளத்திலே ஆணித்தரமாக புகுத்தியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நான் 4-5 இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால தான் ஒவ்வொரு தொழுகையிலே அத்தையாத்துக்கு பிறகு நபிக்கு ஸலவாத் ஓதுவதுடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நம்ம ஸலவாத் ஓதுகிறோம். எப்படி ஸலவாத் ஓதுவோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின்
ஆனா சொல்லுங்களப்பா, கமா சல்லைத அலா இப்ராஹிம் கமா பாரக்த அலா இப்ராஹிம் கமா தஹன்னன்த அலா இப்ராஹிம் கமா தஸல்லம்த அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீ ஸலவாத்து சொன்ன மாதிரி, நீ பர்க்கத் செய்த மாதிரி, நீ அவர் கண்ணியப்படுத்தின மாதிரி எங்களுடைய நபியும் நீ கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெயரை சொல்லி நபிக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தை நாம் கேட்கிறோம். தொழுகையில கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி நான் ஞாபகம் செய்றேன். ஏன்? வஹதானியத்துக்காக வேண்டி, ஒரு அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ் ஒருவன் தான், நம் ரப்பு ஒருவன் தான், நம் இறைவன் ஒருவன் தான் என்பதற்காக வேண்டி கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு ஆணித்தரமா மக்களுக்கு போதித்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்டார். அல்லாஹ் அந்த நெருப்பையே பூங்காவனமா ஆக்கி குளிர்ச்சியை ஆக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆக்கி தந்தான். எனவே அன்பான சகோதர பெரியார்களே, இந்த மூட நம்பிக்கை அல்லாஹ், அதாவது என்ன, நேர்ச்சை செய்வது, அதே மாதிரி அந்த நேர்ச்சையை மற்ற மக்களுக்கு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வது, கடவுளுக்கு ஒதுக்கி வைப்பது, அவுலியாக்களுக்காக ஒதுக்கி வைப்பது, இதுவெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையான விஷயம். அதை தான் கடைசி நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு ஹஜ்ஜத்துல் விதால சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அலா இன் அம்ரல் ஜாஹிலியத்தி மௌதூஉன் கதமைய. ஓ மக்களே, ஜாஹிலியத்திலே இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி என்னென்ன ரஸ்மு ரிவாஜுகள் மூட நம்பிக்கைகள் இருந்ததோ எல்லாத்தையும் என்னுடைய காலடியில கீழே கொண்டு வந்து மிதித்து விட்டேன், புதைத்து விட்டேன். இனிமேல் ரெண்டே விஷயம் தான் உங்களுக்கு. தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வ சுன்னத ரசூலி. ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போறேன், அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அமல் செய்யுங்கள். உங்களை யாரும் வழிகெடுக்க முடியாது. ஒன்று அல்லாஹ்வுடைய கிதாபு, இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத். பின்பற்றலாமா இன்ஷா அல்லாஹ்? கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா இன்ன ரப்பக்கும் வாஹிதுன் வ அபாக்கும் வாஹிதுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க ரப்பு ஒருவன் தான், உங்க அப்பாவும் ஒருவர் தான். நாம் யாருந்து வந்தோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் நமக்கு மெயின். அவரும் தான் வந்தோம். உங்க அப்பாவும் ஒரு ஆளு, உங்க அல்லாஹ்வும் ரப்பும் ஒரு ஆளு தான். அதை மறந்து விடாதீர்கள். அதனால தான் 20 ரக்காத் தொழுகையிலே, ஃபரதான தொழுகையிலே 17 ரக்காத் ஃபரது, 3 ரக்காத் வாஜிபு, 20 ரக்காத் தொழுகையிலே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குற உன்னிடத்தில் உதவி தேடுன்னு சொல்லி ஆணித்தரமாக தொழுகையிலே நாம் சொல்கிறோம். சொல்லிவிட்டு அன்ஆமுடைய சூராவில் கடைசி பகுதியில் அல்லாஹ் சொல்றான், நபியே அந்த மக்களுக்கு நீங்கள் தெள்ளத் தெளிவாக சொல்லிவிடுங்கள். என்ன? இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய அனைத்து இபாதத்துகளும், அது எதுவாக இருந்தால் பரவாயில்லை, எத்தனை வணக்கங்கள் எல்லாமே, நான் வாழ்வது, நான் மௌத்தாகுவது லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து நமக்கு ரிஸ்க் தரக்கூடிய ரப்புக்கே எல்லாமே சொந்தம் என்று சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் டிக்ளேர் செய்ய சொன்னான் நபியை பார்த்து. எனவே அன்பான சகோதர பெரியார்களே, இஸ்லாமுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக எத்தனையோ ஜாலிம் பாஷாக்கள் வந்தார்கள். குர்ஆன் ஷரீஃப்ல அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஈமான்ல கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல முஸ்லிம்கள். அந்தந்த காலத்தோட முஸ்லிம்கள் ஈமான்ல பொக்தமா இருந்தாங்க. 70,000 பேர் சூனியக்காரனே முஸ்லிமான பிறகு மரண தண்டனை கொடுத்தான் ஃபிரௌன். அந்த நேரத்தில் கூட அவருடைய ஈமான்ல அவர் விட்டு கொடுக்கல, பக்கமான முஃமின்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு ஈமான் கொண்ட மக்களை நெருப்புல தூக்கி போட்டான் நம்ரூத். அந்த ஃபிரௌன் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய ஃபிரௌனுடைய மனைவிக்கு ஹிதமத் செய்து கொண்டிருந்த ஒரு பெண், அவளை கடுமையான முறையிலே தண்டித்தான். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா உடம்புல உள்ள தோலை உரித்து உடம்புல மிளகா பொடியை பூச வைத்து துடிக்க கொல்வதற்கு தயாராகும் பொழுது ஃபிரௌன் கேட்டான் ஆசியா அம்மாவிடத்திலே, இவ்வளவு பெரிய தப்தபாவான தர்பார் உனக்கு வைத்திருக்கிறேனே, இதுவெல்லாம் விட்டு நீ மூசாவுக்கு பின்னாடி அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள போறையா என்று சொல்லும் பொழுது ஆசியா அம்மா உள்ளத்திலே ரப்பிடத்திலே ஒரு துவா செய்யறாங்க. உடம்பெல்லாம் கடுமையான காயம், நெஞ்சுக்கு மேலே பாறாங்கல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் ஈமான் விட்டுட்டேன் அப்படின்னா எடுத்துடுவான், ஈமான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அந்த கல்லை போட்டு சிக்கி விடுவான். இப்ப அந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஃபிரௌன் தன்னுடைய மனைவியை, அழகியான மனைவியை பார்த்து சொல்கிறான், இதோ நீ ஈமானை விட்டுவிடு, இந்த எல்லா தர்பாரை உனக்கு அர்ப்பணிக்கிறேன் என்பதா சொல்லும் பொழுது
அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், சூரத்து தஹ்ரீம்ல, அந்த கடைசி நேரத்தில் ஆசியா ஈமான விடாம என்னிடத்தில் ருஜு ஆனாங்க. ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ்வே, இவன் உலகத்துடைய பங்களாக்கள் கோட்டைகளை கொடுத்து என்னை ஈமான் பறிக்க பார்க்கிறான், இதற்கு பகரமாக சொர்க்கத்தில் எனக்கு ஒரு பங்களாவை கொடுன்னு துவா கேட்கிறாங்க. அந்த சக்கராத்து நேரத்தில் கேட்டுட்டு சொன்னாங்க, வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன் வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். ஃபிர்அவுனுடைய கௌமுடைய ஸுல்மை விட்டும் என்னை பாதுகாத்திடு யா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் துவா செய்தாங்க. துவா செய்த பிறகு அல்லாஹ் ரூஹ் எடுத்து விட்டான். அதுக்கு பிறகுதான் அவருடைய மையத்தின் மீது தான் ஃபிர்அவுன் அந்த பாறாங்கல்லை போட்டான். அந்த நிலைமையில கூட நம்முடைய முன்னோர்கள் ஈமானை விடவில்லை. நமக்கு இப்போ உள்ள ஆஸ்மாயிஷுடைய காலங்களை பார்த்து எங்கு பார்த்தாலும் நம்ம அடிக்கப்படுகிறோமே, பிடிக்கப்படுகிறோம், மஸ்ஜித் இடிக்கப்படுகிறது, மர்சாக்கள் மூடப்படுகிறது. வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். கவலை அடையாது, சஞ்சலம் அடைய, பக்கா முஸ்லிமானா இருங்க. உஹதுக்கு பிறகுதான் மக்காவுடைய வெற்றி அல்லாஹ் தந்தான். உஹதுல 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க, 300 பேர் படுகாயம் அடைந்தாங்க. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் உலக நாடுகள் நபியுடைய காலத்தில் கொடுத்தான். ஈமான்ல கடுகு அளவு கூட நமக்கு ஏற்றத்தார் வரக்கூடாது, பொக்தவான ஈமான் வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் இந்த அன்ஆம் என்ற சூறாவிலே அல்லாஹ் நமக்கு படிப்பினையா சொல்லி காட்டுகிறான். இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், பசியா இருந்தாலும், அடிபட்டாலும், துன்புறுத்தப்பட்டாலும், பிலால் ஹபஷி, சுஹைப் ரூமி போன்ற பெரும் பெரும் சஹாபா பெருமக்கள் கல்லு மாறி ஈமான் வைத்த மாதிரி நம்முடைய ஈமான் பொக்தவான ஈமான, உறுதிமிக்க ஈமான இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்பேற்பட்ட நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். لك الحمد لك الشكر اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم ارحمنا يا أرحم الراحمين. اللهم ارحمنا وأنت خير الراحمين. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صل وسلم على محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده.